நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கெடாம நன்னிலையில் இருக்கணும் 3ஆம் இடத்துல. அப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மனோபலம் இருக்கும் அந்த ஜாதகருக்கு. மனோபலம் இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும், சூழ்நிலையை புரிஞ்சுட்டு தன்னை அடுத்த கட்டத்துக்கு தான் இப்போ இருக்கிறது வந்து முயற்சி, அதாவது நம்ம இருக்கக்கூடிய நிலையில் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேற்றிக் கொள்வது அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு அதிகம் இருக்கும். லக்னம் 3ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு 3ஆம் இடம் கெடாமல் 3ஆம் அதிபதியும் கெடாமல் இருக்கும் பொழுது, 3ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு இருப்பதை விட 3ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டு 3ஆம் அதிபதி கெடாமல் இருக்கும் பொழுது, ஜாதகர் தன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதில் அதுவே இலக்காக கொண்டிருப்பார். பன்முகத்தன்மை இருக்கும். எதையும் அவங்க தான் எதை குறிப்பெடுக்கிறவங்க. சில அப்படி எழுதிக்குவாங்க. எல்லாரும் இப்போ நம்ம அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுக்கிறோம், எத்தனையோ மேடைகளில் பேசும்போது எத்தனை பேர் எழுதுறாங்கிறீங்க. யாருக்கு லக்னாதிபதி 3ஆம் இடத்தோடு தொடர்பு 1, 3 தொடர்பு இருக்குதோ அவங்க தான் அந்த குறிப்பெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். மற்றவங்களுக்கு அந்த தன்மை இருக்காது. அப்போ அதை குறிப்பெடுக்கக்கூடிய வல்லமை உடையவர்களாக இருப்பாங்க. அதிலிருந்து தன்னை அடுத்த கட்டத்தை கொண்டு போறது அவங்களோட எண்ணமே இருக்கும். அப்போ என்ன, தன்னை சுற்றி நடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணக்கூடியவங்க. ஒரு செய்தியை சுருக்கமா பேசணுமா அந்த இடத்துல, அல்லது விரிவாக சொல்லணுமா அப்படின்னு சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு சொல்லக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும். லக்னாதிபதி 3ல இருந்து கெடாம இருக்கும் பொழுது யாருடைய உதவி இல்லாம ஒரு வேலையை திறமையா செய்யக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த, தகவல் தொடர்பு சார்ந்த அறிவுகள், மின்சாரம், மின்னணு இயந்திரங்கள் சார்ந்த அறிவுகள், அதை பயன்படுத்தி எப்படி நம்ம முன்னேறது, பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தி கொள்றது அப்படிங்கிற அறிவு இயற்கையாகவே இருக்கும். 3ஆம் இடம் என்பது போக ராசியில, காமத்துவ ராசியில முதல் ராசி அப்படிங்கிறதுனால வாழ்க்கையை வாழ்வதற்காகவேன்னு வாழ்வாங்க. அதோடு சேர்த்து அந்த வாழ்க்கையில் தன்னை புகழுக்கும் தன்னை ஒரு அடுத்த கட்டத்துக்கு மாற்றிட்டு தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய குடும்ப பொருளாதார நிலையை, தன்னுடைய வாழ்வியல் நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னா மிகையல்ல. ஆனா ஒரே விஷயம், லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதோட பாவகிரகங்களான சனி, ராகு, கேது சேர்ந்து பங்கமாக்கக்கூடாது. அவங்க நீசம் பெறக்கூடாது, அஸ்தமனம் பெறக்கூடாது. இப்படி இருக்கும் பொழுது